இப்ப நான் உங்களுக்கு கிடைச்ச உதவியை நான் தாரேன், சரியா? ஒரு பணத்தொகை அதுல எண்ணி பார்த்து எத்தனை 5000 தள்ளிக்கணும் சொல்லுங்க, சரியா? இந்த எத்தனை 5000 தள்ளிக்கணும் பாருங்க. இப்ப நான் நீங்க செஞ்சது மட்டும் நான் கடைசி வரையும் நான் மறக்க மாட்டேன். சாகும் வரைக்கும் இந்த புண்ணியில் 2 பேருக்கு நீ செஞ்சதுக்கு நான் மறக்க மாட்டேன் ஐயா. நீங்க கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். அதான் நீங்களும் சொன்னவங்க அம்மா இந்த 2 நாளும் தான் நம்ம நீங்க கத்தாம இருக்கீங்க, இந்த எந்த நாளும் கத்தி கத்தி தானே இருக்கிறீங்க. அப்படிதா? சந்தோஷமா? நல்ல சந்தோஷம் ஐயா. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிற்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு உதவி கொடுக்குற வீடியோ தான். 2 நாளைக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு தாய் வீடியோ முழுவதும் அழுது கொண்டே பேசினாங்க. ரொம்பவே எங்களுக்கும் நாங்கள் எவ்வளோ வீடியோ எடுத்திருக்கிறோம், அந்த வீடியோ ரொம்பவே எங்களுக்கும் டச் ஆகினது. ஏன்னா ஒரு அவ்வளோ வழிகள், என்ன அவங்களோட கஷ்ட நிலை, அவ்வளோ கஷ்ட நிலை இருக்கிறதால தானே விடாமல் அப்படியே வீடியோ முழுவதும் அழுது கொண்டு இருந்தாங்க. ஓகே, அப்போ ரொம்பவே கவலை. என்ன அப்போ வீடியோ பார்த்தாக்களும் நிறைய பேர் அப்படி தான் சொன்னீங்க, கமெண்ட்ல எல்லாம் சொன்னீங்க கட்டாயம் உதவி எடுத்து கொடுங்கண்டு. இப்போ அந்த அக்காவுக்கு உதவியை கொண்டு நான் வந்திருக்கிறேன். 2 நாள் ஆயிடுது, என்ன வீடியோ போட்டு 2 நாள் ஆயிட்டு. உண்மையே சந்தோஷம் இந்த அக்காவுக்கு இந்த உதவி கிடைச்சது. இப்படி தானே மேலே நம்பிக்கைன்ற வேணும் தானே. இந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னுக்கு ஒரு மியூசிக் ஒன்று ஓடும், அந்த ஒவ்வொரு பூக்களுமே என்ற சாங்கோட மியூசிக் தானே. அது ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுற ஒரு சாங் தானே அது, என்ன ஒவ்வொரு பூக்களுமே. அந்த என்ன எல்லாருக்கும் நம்பிக்கைன்றது வேணும். இப்போ என்னோட வீடியோஸில் முன்னுக்கு 2 வீடியோவில் பேசுகிறாங்க, உதவி கேட்டு பேசுகிறாங்கண்டா என் மேலே நம்பிக்கை வச்சு உதவி கட்டாயமாக கிடைக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் பேசுகிறாங்க. உண்மையிலேயே அந்த நம்பிக்கையை நம்ம மேலே காப்பாற்றணும் என்று நான் நினைக்கிறேன். நான் என்ன நம்பி பேசினாங்கன்னா காப்பாற்றணும். இந்த அக்காவுக்கு முதலுக்கும் ஒரு வீடியோன்னு போட்டிருக்கு, நிறைய பேருக்கு உதவி கிடைக்காம இருக்கு. அது அந்த உதவியெல்லாம் கிடைக்கும். என்ன கட்டாயமாக இவங்களுக்கு அவசரமாக இதை செய்யணும்னு நினைச்சேன் நான். அதனால தான் உடனே எடுக்கிறேன். நான் வீடியோ போட்டு எல்லாருக்கும் உதவி கிடைக்கும் கட்டாயமாக, சரிதானே? என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு உண்மையிலே நன்றி எல்லாருக்கும். முக்கியமாக புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு உண்மையிலே நன்றி. என்ன இந்த உதவியும் புலம்பெயர்ந்த தமிழர்களால் தான் கிடைச்சிருக்கு. ஓகே, அந்த அக்காவுக்கு எவ்வளோ பணத்தொகை கிடைச்சிருக்குன்னு நீங்கள் கடைசியில் பார்க்கலாம். உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு பணத்தொகை தான் இந்த அக்காவுக்கு உண்மையிலேயே கிடைச்சிருக்கு. அப்போ எவ்வளோ லட்சம் கிடைச்சிருக்குன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசியில் நான் சொல்கிறேன். ஓகேங்க, இப்போ போயிட்டு அந்த அக்காட்ட பேசுவோம். வீடியோ போட்டதுக்கு பிறகு எப்படி இருக்குது, நாங்கள் ஒரு சரி ஒரு பணத்தொகையும் கொடுத்து போட்டு போனோம் நாங்கள் தானே. இப்போ அதை வச்சு நாங்கள் சொன்ன மாதிரி செஞ்சாங்களா, பிள்ளைக்கு சூழல் இல்லைன்னு சொன்னாங்க. பாப்போம். கண் சிரிப்பா இருக்கு, சிரிப்போட இருக்கீங்க தங்கச்சி. வாங்க தம்பி, இப்போ ஸ்கூலுக்கு முடிஞ்சு வந்து இருக்கிறீங்க என்ன? சரி, ஓகே, சரி அக்கா. வீடியோ என்ன சிரிப்பா இருக்கு? சொல்லுங்களேன், அந்த சிரிப்பு காரணம் உண்மையிலே முகமுள்ள சிரிப்பா தானே இருக்கு. சிரிப்பு காரணம் நீங்க தானே, சொல்லுங்களேன். நீங்க தான் சொல்லுங்க. நான் தானா? நன்றி சொல்ல போறீங்களா? சரி, ஓகே. நம்ம இந்த வீடியோ எது நடந்தது சொல்லுங்களேன். இப்ப வந்திருக்கீங்க, அப்ப அண்ணா சொல்றாரு உதவியோட வந்திருக்காரு. நம்ம அண்டு சரியான கவலைப்பட்டு கத்துனதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்காம சொல்றாரு. இப்ப அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்காம். எல்லாரையும் மாதிரி இப்ப நாங்க கிளாஸுக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம் எல்லாம். இப்ப எங்களுக்கு இந்த அண்ணாவால கிடைச்சிருக்கு. இப்ப அவங்க உதவி செஞ்சாலும் உங்க மூலமா தானே அது கிடைச்சது. அதுக்கு உங்களுக்கு கோடி புண்ணியம். அப்படி சொல்றீங்களா? அப்போ ஒரு மாதமா ஸ்கூலுக்கு போகாம இருந்தவங்க இன்றைக்கு போயிருக்காங்க. இருந்து போயிட்டாங்க. அப்ப நான் அன்றைக்கு வீடியோ எடுத்து அடுத்த நாளே போயிட்டாங்க. சூழலாம் வாங்கினாங்க. இந்த வாங்கிருக்கீங்களா? காட்டு எடுங்க. அண்ணா அந்த இருக்கையா எந்த ஷூ? இந்த இருக்கிறது வாங்கினேன். அது வாங்கினேன். ஓகே. இப்ப போட்டுட்டு போயிருக்காங்க போல, புழுதி அடிச்சு போயிருக்கு. சரி, இப்ப கிளாஸுக்கு எல்லாம் போறீங்க, எல்லாம் நடக்குது என்ன? சரி, நடந்தா சந்தோஷம் தானே, எங்களுக்கு சந்தோஷம். இவ்வளவு கஷ்டம் இதுல மிதிக்க கொள்ள நீங்க வந்து உதவி அதை செய்யுங்க. இதுல கட்டாயம் படிப்பு வேணும் தானே, கட்டாயம் செய்யுங்கன்னு சொல்லக்குள்ள அந்த காசை எடுத்து நான் செலவழிக்கிற அளவுக்கு ஆள் இல்லையா. இவங்களுக்கு நான் பிரயோசனப்படுத்த தானே வேணும். உடனே அண்டு பின்னேறமே நான் போய்
அவ்வளவு இவங்களுக்கு நிறைவேற்றினேன் நான். என்னையோட வந்து யூனிஃபார்ம் மட்டும்தான் தைக்க கொடுத்துக்கி அவர் தைச்சதுக்கு பிறகுதானே அவங்க சொல்லுவாங்க எடுக்க சொல்லி தைக்க கொடுத்து எல்லாம் செஞ்சுட்டு 2 பேரையும் கிளாஸுக்கு எல்லாம் சேர்த்து எல்லாம் செஞ்சாச்சு. கொப்பி எல்லாம் எல்லாம் செஞ்சாச்சு. சொன்ன மாதிரியே செய்யத்தானே வேணும். அப்பதான் அவங்க இப்ப வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்புறாங்கன்னு சொன்னா அதை வந்து சரியா பயன்படுத்தினா அதனை அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நிம்மதியும். இப்ப நம்ம அவங்க அனுப்புனத்தை இன்னும் அவங்க அதை பிரயோசனப்படுத்தலன்னு சொல்ற அளவுக்கு வைக்க கூடாது. இப்ப நம்ம இப்ப அவங்க அனுப்பக்கூட நம்ம செஞ்சா தானே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அவங்களும் சும்மா இருந்து அவங்க காசு அனுப்பலானே, அவங்களும் கஷ்டப்பட்டு தானே நம்மளுக்கு காசு அனுப்புறாங்க. நம்மளோட கஷ்டம் போகணும்ன்றதுக்காக அவங்க அப்ப அதை பிரயோசனப்படுத்த தானே அதை தெரிஞ்சு நம்ம அதை பிரயோஜனப்படுத்தணும். எனக்கு நான் சின்னத்துல இருந்து கஷ்டப்பட்ட எனக்கு கஷ்டங்கள் எனக்கு தெரியும் தானே, எனக்கு தெரியும் கஷ்டங்கள், இந்த காசு என்ன செய்யணும் எப்படி பிரயோசனப்படுத்தணும் என்றது எனக்கு தெரியும். மத்தக்களை மாதிரி நான் ஆடம்பர இதஞ்சி அப்படி இப்படி எல்லாம் செய்யற அளவுக்கு நான் இல்லை. ஏன்னா எனக்கு அதை எப்படி பிரயோசனப்படுத்தணும்ன்றதுக்காக அவ்வளவு நான் பிரயோசனப்படுத்தி கொண்டு இருக்கேன். கிடைச்ச உதவியே ஒரு பெரிய உதவியா நினைச்சு பெரிய உதவியா நினைச்சுதான் அனுப்புறேன். 2 அண்ணமாருக்கு ரொம்ப நன்றி. 60,000 ரூபாய் தந்த நானு அந்த 60,000த்துக்கும் இப்ப நான் இப்ப எவ்வளவு வேலை செஞ்சிருவேன் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? இவங்களுக்கு அனைத்து செஞ்சேன். நான் மருந்து எடுத்தேன். 2 பின்னியருமே போய் மருந்து எடுத்தேன். நாங்க 6 பேர் தான் போனாங்க. போய் மருந்து அவைக்கு உடுப்பு வாங்கினது, கொப்பி வாங்கினது, ஷூ வாங்கினது, யூனிஃபார்ம் எல்லாத்துக்கும் அவ செஞ்ச பிறகு நான் எனக்கு சாப்பாட்டுக்கு சாப்பாடு இல்லாம தானே நான் இருந்தேன். எனக்கு அவ்வளவு கத்துவையும் சரியான வேதனையும் வந்தது. ஒன்று என்ன பிரச்சனைன்னு சொன்னா சாப்பாடு இல்லாம எனக்கு குளிச்ச சாமான் இல்லாம இருக்கேல. ஒரு 3 நேரம் விழுங்கணும் ஐயா. 3 நேரம் 6 குளிசை விழுங்கணும் தானே. அந்த குளிசைய விழுங்காட்டி எனக்கு எப்படி இருக்கும்? இப்ப நான் சாப்பிட்டாதான் அந்த குளிசைய விழுங்குறதுக்கு சத்தம் வேணுமே. எனக்கு இல்லாட்டி உடனே அந்த குளிசைக்கு மயக்கம் பெறும். அந்த அளவுக்கு இருந்தேன் நான். உங்களையும் கண்ட உடனே எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியா. உங்களை கண்ட உடனே சரியான கத்துவ வந்தது. எனக்கு ஒரு தம்பி மாதிரி தனிங்க எனக்கு வேற இதா இருந்திருந்தா நானும் கட்டி பிடிச்சி அப்படி கத்திருப்பேன். நான் அந்த அளவுக்கு எனக்கு வேதனையா இருந்தது. இப்ப நான் நீங்க செஞ்சது மட்டும் நான் கடத்து வரையும் நான் மறக்க மாட்டேன். சாகும் வரைக்கும் இந்த புள்ளியில் 2 பேருக்கு நீ செஞ்சதுக்கு நான் மறக்க மாட்டேன் ஐயா. நீங்க கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். அதான் நீங்களும் சொன்னவங்க அம்மா இந்த 2 நாளும் தான் நம்ம நீங்க கத்தாம இருக்கீங்க. இந்த எந்த நாளும் கத்தி தானே இருக்கிறீங்க. அப்படிதா தங்கச்சி? அப்படித்தானா? நேற்று போல் எடுத்தவங்களுக்கு அண்ணாக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி அப்ப நீங்க போல் எடுத்தவ ஆன்சர் பண்ணல நீங்க. சரி, அதுக்கு தானே இப்ப வந்திருக்கேன். உண்மையிலேயே இந்த உதவிய டக்குனு முடிக்கணும்ன்றதுக்காக உங்களுக்கு கிடைச்ச உதவிய நான் இப்ப தரப்போறேன்னு அது எத்தனை லட்சம் நீங்க பாருங்க. சரிதானே? இந்த வீடியோ நான் கடைசியில் சொல்றேன். அதே மாதிரி தானே தம்பிக்கு சிரிப்பாரு. யாராச்சும் வீடியோ பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொன்னாங்களா? ஒரு அண்ணன் சொன்னாரு நல்ல பொடியாம், ஸ்போர்ட்ஸ் பொடியான்னு சொன்னாரு. விளையாட்டுல நல்லா செய்வாரு, நல்லா செய்யறாரு. ஆனா இவர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இவருக்கு தெரிஞ்சாக்கள் அவ்வளவு பேரும் இது கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஐயா கீர்த்தண்ட குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க அண்ணா, உதவி செய்யுங்க. உங்களுக்கு இதை செஞ்சுக்காங்க, உதவி செய்யுங்க அண்ணா. கீர்த்தன குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க. கீர்த்தன குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க எல்லாருமே இதை செஞ்சிருக்காங்க. எல்லாருமே சொன்னவங்க நாங்க உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு கீர்த்தண்ட குடும்பம் இந்த அளவுக்கு இருக்குமாட்டு எங்களுக்கு தெரியா. ஆனா நாங்க அந்த அண்ணாட்ட இந்த கமெண்ட் பண்ணிருக்கோம். நாங்க அந்த அண்ணா நல்லா இருக்கணும். உங்களுக்கு உதவி உடனடியாக எனக்கு உதவி செஞ்சதுக்கு அவருக்கு கோடி புண்ணியமா. உங்களுக்கு கோடி ஏன்னு சொன்னா நான் இப்ப உங்களோட அறிமுகம் தானே அவங்களை மிதஞ்சனாங்க. அதனாடி உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். எல்லாருமே தெரிஞ்சவங்க. அப்படி என்ன கட்டாயம் உதவி செய்யுங்க, கீர்த்தன குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தங்கச்சி வீடியோ பார்த்து அதான் சொன்னாங்க. சில இடங்கள்ல இப்ப சில பார்த்துப்பீங்க வீடியோ போட்டா ஏதாச்சும் ஏன்னா நீங்க வீடியோல பேசுறீங்கன்னு சொல்லிருக்கேன். அப்ப இங்கே உங்களுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் கட்டாயம் உதவி செய்யுங்கன்றது நீங்க அவ்வளவு கவலையா அந்த வீடியோவில் உண்மையிலேயே பாருங்களேன். பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியா பாக்குறவங்க அந்த வீடியோ போட்டா அவங்கள கொஞ்சம் இது மாதிரி நினைச்சுதான் பேசிருக்காங்க ஊராக்கள் எல்லாம். ஆனா உங்களுக்கு மட்டும் கட்டாயமா உதவி எடுத்து கொடுங்கன்னு சொல்லிருக்கிறாங்க எல்லாரும். எல்லாரும் வந்தவங்க ஐயா வந்து சொன்ன உங்களுக்கு உதவி செய்யணும், கட்டாயம் செய்வாங்க. எத்தனை பேர் வந்திருப்பாங்க? நிறைய பேர் வந்தவங்களா?
ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்தாங்களா? ஒரு முக்காவாசி பேர் வந்து எல்லாரும் போன் பண்ணியும் இந்த வீட்டையும் வந்தவங்க அண்ட் இரவே வந்துட்டாங்க. வந்து எல்லாரும் அந்த அங்க பொங்கல் இருந்து நேற்று வந்து அப்ப கோயிலுக்கு போனேன் நானு. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நிக்கக்குள்ள 2 அக்கா மாதிரி வந்தது நின்று இந்த கடவுள் மூலமா அந்த பொடியை அனுப்பி உதவி செஞ்சதுக்கு அந்த பொடியை நல்லா இருக்கேன்னு ரொம்ப நன்றி என்று சொல்லியாம். எனக்கு உடனடியாக உதவி செஞ்சதுக்கு அது ரொம்ப ரொம்ப நன்றியாம். உடனே தந்து உதவி செஞ்சதுக்கு அந்த அவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன் நான் ஐயா. அவ்வளவு கஷ்டத்துல இருக்கக்குள்ள அப்ப அவங்க வந்து அந்த கோயில்ல இருந்து நான் சொல்றேனுங்கட அம்மா மேலானையா சொல்றேன் கோயில இருந்தையா அவங்க கத்துனவங்க என்னைய பார்த்து இப்படி ஒரு கஷ்டத்துல இருந்த நீ ஏன் சொல்லல ஏன் கதைக்கல நீ ஆக்களுடைய மனசு விட்டு கதைக்கிறல்ல என்று சொன்னவங்க ஐயா. நான் சொன்னேன் நான் எவர்கிட்டையும் சொல்ல தேவையில்லை. எவரும் சொன்னா எனக்கு இனி தரப்படுறாங்களா தரமாட்டாங்க சொல்லிட்டு கண்ணீர் தான் விடுவாங்களே தவிர எவருமே சமைச்சியா சாப்பிட்டியா இதுகளை பாத்தியா குடுத்தியான்னு எவருமே செய்ய மாட்டாங்க ஐயா. சரி, கவலைப்படாதீங்க. தங்கச்சியும் கண் கலங்குறாங்க. சரிதானே? சரி, சந்தோஷம். இப்ப திரும்பியும் ஒரு உதவிய உங்களுக்கு தாரத்துக்கு தான் வந்திருக்கிறேன். சரியா? கவலைப்படக்கூடாது. இனிமே இப்ப தானே உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நடக்கணும். இப்ப நான் உங்களுக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னா நீங்க சொன்னீங்க என்ன ஒரு வாழ்வாதாரம் ஒன்று நீங்க செய்யணும். ஒரு தொழில் ஒன்று செஞ்சா படிக்க வைக்கலாம் தானே பிள்ளைகளை. அதுக்கும் ஒரு ஏற்பாடு செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறேன். இப்ப என்ன சும்மா சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு எப்படியான உதவி கிடைக்கும் அந்த வாழ்வாதாரத்துக்கு உதவி கிடைக்கும் நம்பிக்கை இருந்ததா? நிரம்ப இருந்தது ஐயா. நிரம்ப இருந்தது. உங்கள எனக்கு நல்ல நிரம்ப உதவி நம்பிக்கை இருந்தது. நீங்க செய்வீங்க என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. சிரிக்கீங்க எல்லாரும் சிரிப்பு தான்டா. நீங்க வந்ததுக்கு பிறகுதான் இவங்களுக்கு சிரிப்புமே பொய்ய சொல்ல அவங்களுக்கு அந்த அவங்களுக்குரிய சாமான வாங்கி கொடுத்து இதஞ்சதுக்கு பிறகுதான் எனக்கு நான் இந்த நீ ஸ்கூலுக்கு போகணும் அண்ணா உதவி செஞ்சிருக்கிறாரு ஸ்கூலுக்கு போகணும் ஷூ வாங்கி தந்துக்கு எல்லாம் கிளாஸுக்கு போகணும் நிக்க கூடா. ஆனா அண்ணா வந்து கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அதை போட்டு தரதுக்கு நம்ம பிரியோசனமா இருக்கணும். அம்மா நீங்க கதைங்க. நீங்க சொன்னீங்களா பெரிய ஆள் மாதிரி சொல்லிருக்கீங்களே பெரிய மனுஷி மாதிரி. என்ன கண் கலங்குறீங்களா? சந்தோஷமா? இப்ப ஸ்கூலுக்கு எல்லாம் போறீங்க, ஒரு மாசமா போகாம இருந்தீங்க, இப்ப போறது சந்தோஷம் தானே? படிக்கிறது சில விருப்பம், ஆனா அதுக்குரிய வசதி இல்லாம தானே இருந்த நீங்க. சொல்லணும் இல்லையா? சிரிப்பு மட்டும்தான் வருமா? சொல்லுங்களேன் பாபு. சிரிப்பு மட்டும்தான் வருது. அங்க சிரிப்பு வருது. அண்டு கத்துனதுக்கு தான் சிரிக்கிறாங்க. சரி, சந்தோஷம். சரி, இப்ப நான் உங்களுக்கு கிடைச்ச உதவியை நான் இப்ப தாரேன். சரிதானே? இப்ப நீங்க அதை எண்ணி பார்த்துட்டு எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. சரியக்கா, இப்ப உங்களுக்கு கிடைச்ச ஒரு 2 நாளைக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைச்சதோ அதை நான் தாரேன். சரிதானே? அது மட்டும் இல்லாம ஒரு படிப்புக்கான உதவி சப்போர்ட் ஏதாச்சும் கிளாஸ் ஃபீஸுகளோ அல்லது கோப்பி சாமான் தேவைன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க. அதை ஒரு அண்ணன் உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லிக்காரு 2 பிள்ளைகளுக்கு. சரிதானே? இப்ப நான் தாரது உங்களோட ஒரு வாழ்வாதாரத்துக்கு. சரிதானே? அதுவும் அந்த 2 நாள்ல கிடைச்ச உதவிதான் உங்களுக்கு. சரிதானே? வீடியோ போடுற 2 நாள்ல கிடைச்ச உதவிதான். சரிதானே? மற்றது படிப்பு செலவுக்கெல்லாம் அந்த சப்போர்ட் கிடைக்கும். ஒரு அண்ணன் செய்யறன்னு இருக்கிறாரு, கனடாவில் வைக்கிற அண்ணன். சரிதானே? அவங்களுக்கு கனடா டைம் இப்போ அவங்களுக்கு நைட் ஆயிருக்கு. நான் காலையில கதைச்சேன். நான் அவர் கோல் எடுப்பம் அவரு முழிச்சிருந்தாருண்டா அவர் ஆன்சர் பண்ணுவாரு, இல்லைன்னா அவர் சொன்னவாரு அவர் செய்யறாராமண்டு. சேகர் அண்ணன் தான் சொன்னாரு. இப்ப நான் உங்களுக்கு கிடைச்ச உதவியை நான் தாரேன். சரியா? ஒரு பணத்தொகை அதுல எண்ணி பார்த்து எத்தனை 5000 தள்ளிக்கணும் சொல்லுங்க. சரியா? யாராச்சும் நீங்க தம்பி எண்ணி பாருங்கள். எல்லாரும் நீங்க என்னங்க? சரி, எத்தனை 5000 தள்ளிக்கன்னு பாருங்க.
40,000. எவ்வளவு 40,000 தள்ளுறீங்க? அப்ப 40,000 தாண்டா எவ்வளவு ரூபா? 2 லட்சம். 2 லட்சம். சரி, இப்ப 2 லட்சம் ரூபா உங்களுக்கு தொழில் செய்யறதுக்காக கிடைச்சிருக்கு, சரிதானே? சந்தோஷமா? நல்ல சந்தோஷம் ஐயா. இது தொழில், நீங்க ஒரு வாழ்க்கையில ஒரு தொழில் செஞ்சு முன்னேறதுக்கு 2 நாள்ல உங்களுக்கு இந்த 2 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம், சரிதானே தம்பி? சந்தோஷம். கடவுளை நினைக்கல இப்படி கிடைக்கும் நினைச்சேன் நான். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வந்து எனக்கு கிடைக்கும் ஆரம்பத்திலே சொல்லிட்டு வந்தேன். நான் 1 மாதமா ஸ்கூலுக்கு போகாமலாம் இருந்தேங்க. இப்ப கட்டாயமா செஞ்சு முடிக்கணும். ஏண்டா அதே போலதான் 2 நாளைக்குள்ள இந்த உதவி உங்களுக்கு கிடைச்சிது. என்ன ஒரு குறுகிய காலத்துல இந்த உதவி அக்காக்கு கிடைச்சிருக்கு. என்ன இப்ப நிறைய பேர் பார்த்து கவலைப்பட்டாங்க. உதவி செய்ய முடியாதாக்கள் ஷேர் பண்ணி ஒரு உதவி ஒன்று செஞ்சாங்க. என்ன ஷேர் பண்றது ஒரு உதவி தானே. சரி, நீங்க அழுக கூட இந்த 2 லட்சத்தை வச்சு நீங்க உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டீங்கன்னா எங்களுக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு சந்தோஷம். அப்படி செய்வேன் ஐயா. சரிதானே தம்பி? என்ன சொல்றீங்க? அம்மா கிடைச்சிருக்கேன்னு வாழ்வாதாரம் உண்டு, அம்மா செய்யறதுக்கு தொழில் உண்டு. இப்ப நம்ம இதை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு நம்ம கடைசியில பார்ப்போம். அதுக்கு முதல் உதவி செஞ்சாக்களோட நம்மளா பேசுவோம், சரியா? ஓகே. இந்த பணம் ஒரு 3 பேர் அனுப்பிதான் சேர்ந்தது. அப்ப அந்த 3 பேரோடையும் பேசுவோம், சரியா? ஹலோ. ஓம் வணக்கம் அண்ணன். வணக்கம். என்ன வேலையா இல்லதானே? என்ன வேலையில அனுக்கிறீங்க? இப்ப நீங்க உடனே பார்த்து, நான் வீடியோ போட்டு உடனே பார்த்து இந்த கட்டாயம் செய்யணும்னு நீங்க பணம் அனுப்பினீங்க 1 லட்சம் ரூபா. இப்ப அந்த வீடியோ எடுத்துக்கொண்டு கத்தாதீங்க, இது கத்தக்கூடா. இதுல சந்தோஷமா தான் இருக்கணும், சரியா? நீங்க சந்தோஷத்துல கத்துறேன். அண்ணன் உடனே பார்த்து அவங்களோட பிள்ளைகளும் பார்த்திருக்கிறாங்க. பார்த்து இந்த அக்கா கட்டாயம் உதவி செய்யுங்க அப்பான்னு சொல்லி அண்ணனும் உடனே அனுப்பினார் 1 லட்சம் ரூபா உங்களுக்கு கொடுக்க சொல்லி, ஒரு கடை கட்டுறதுக்குன்னு. கடை கட்டுறதுக்கு அண்ணன் அனுப்பினாரு. அண்ணன் சின்ன ஒரு அறிமுகத்தை சொல்லுங்களேன். என்ன நீங்க எங்க இருந்தேன்னு உங்களோட பேரு சொல்லுங்களேன், 2 சொல்லி விடுங்களேன். என்ன பேர் என்ன உங்களோட? சாந்தன். ஆஸ்திரேலியாவில இருந்தேன். என்னென்ன அவரும் ஆஸ்திரேலியாவில இருந்து உடனே பார்த்து அனுப்பினாரு. மேலேயே ஒரு பெரிய விஷயம் உடனே அனுப்பினதுக்கு அண்ணனுக்கு நன்றி சொல்லுங்களேன். என்ன அண்ணன் பேசுங்களா? அக்காவோட அக்கா தான் இருக்கிறாங்க, நீங்க எப்படி பேசுங்க? ஹலோ, வணக்கம் அண்ணா. ஹலோ, வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி சுகமா இருக்கீங்களா? நல்ல சுகமா இருக்கேன். நீ? நாங்களும் நல்லா இருக்கிறோம், பிரச்சனை இல்லை. நீங்க அல்லாம சும்மா சந்தோஷமா இருங்க. நீங்க காசு அனுப்பி வச்சது ரொம்ப நன்றி அண்ணா. உங்களை சாகும் வரையும் நான் மறக்க மாட்டேன். இப்படி ஒரு உதவி கிடைக்கும் நான் நினைக்கையும் இல்லை. இந்த தம்பி மூலமா கிடைச்சதுக்கு நீங்க உங்களோட குடும்பத்தோட நல்லா இருக்கணும். ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. சந்தோஷம். இது எங்களுக்கு சந்தோஷம். சந்தோஷத்துக்கு தான் செய்யறோம் நாங்களும். நீங்களும் கஷ்டப்படாம இருக்கணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அழ தேவையில்லை, அளவனா தம்பி பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க. நன்றி எல்லாம் சொல்ல எங்களுக்கு சொல்ல வேண்டிய நீங்க எடுத்தாலும் அவங்களோட அவங்களுக்கும் ஒரு அவங்களுக்கு ஒரு நன்றி கடன் தானே. அப்ப ஒரு நன்றி மூலமா அவங்களோட சந்தோஷத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி அண்ணா. சொல்லுங்க நீங்க. நன்றி மாமா. அது சரியா மாமா? உங்களுக்கும் நன்றியா? ஆனா இங்க இருந்து பரவாயில்ல. நம்மளுக்கு உதவி செய்யறார்கள் கடவுள் மாதிரி தானே. ஓகே, அதெல்லாம் இல்ல. எனக்கு விருப்பம் உதவி செஞ்சாக்கல உங்களோட பேச வைக்க. எனக்கு வளமையான வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க, அது எனக்கு பிடிக்கும். ஏன்னா உதவி செய்யறாங்கன்னு சொன்னா அது பெரிய விஷயம். அப்ப பேச வச்சா சந்தோஷம் தானே. உங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். யார் இவருன்னு தெரியாம அப்படி இல்லை தானே. ஒரு பேரை சொல்றதை விட அவங்களோட பேசினா உங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். டைரக்டா பேசினதா இருக்கு. ஒரு நன்றி கடன் தானே. அவங்களுக்கு ஒரு நன்றி சொன்னதா போயிருமன்றதுக்காக தான் பேச வைக்கிற. ஓகே, நம்மளே நன்றி அண்ணன் சாந்தண்ணன். நன்றி அண்ணன். சரியானே? நன்றி வீணா. எல்லாரையும் பாருங்க சந்தோஷமா, ஒரு கவலையும் இல்ல.
அவங்களையும் தேவையில்ல அழுத்த தேவையில்ல. அவங்க அதுல வீடியோல சொல்லியிருந்தாங்க சாகனம் போல இருக்காண்டு. பசியில சாகனம் இப்ப நம்ம ஏன்டா நம்ம ஃபுல்லா கஷ்டம் தான் நம்மளோட வாழ்க்கை. அதுதானே பசிக்கெல்லாம் சாகப்படாது நம்ம. அதான் இப்ப வாழ்றதுக்கு தான் நம்ம பிறந்தது. வாழ்ந்தா சரி சந்தோஷமா. என்ன தடைகளை உடைச்சி இருந்து வாழ்ந்து காட்டுறேன். வாழ்ந்து கட்டாயம் வாழணும் மேல. வாழத்தானே பிறந்தது. அது நினைச்சா திருக்கலாம் போய்வோம். ஆமா ஆமா அதான் அதேதான். சரியா, ஓகே அண்ணன், சந்தோஷம் உங்களோட பேசினது. நான் கொஞ்சம் வேலையை நிக்கிறப்ப எடுக்கணும். ஒரு போன் வருது. ஓகேண்ணா, ஓகே ஓகே ஓகே, சந்தோஷம். சரிதானே, அழக்கூடா சரிதானே. அண்ணன் வந்து உங்களோட கஷ்டம் தீர்றதுக்காகத்தான் அனுப்பியிருந்தாரு. நம்ம கஷ்டத்துக்கு மட்டும் இதஞ்சிது உங்களோட காதாச்சும் மட்டும் இந்த கத்தி போட்டு இது வாங்குற அளவுக்கு அப்படி அப்படி எல்லாம் மனசு எனக்கு இல்லையா. நம்ம எப்படி இருக்குமோ அப்படி ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, அப்ப 1 லட்சம் அனுப்பின அண்ணனோட பேசினோம். என்ன, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சாந்த அண்ணனோட. இன்னொரு அண்ணன் 63,000 ரூபாய் அனுப்பினாரு. கிருஷாந்தி குடும்பம் பிரான்ஸ். கிருஷாந்தி குடும்பம் பிரான்ஸ்ல இருந்து அனுப்பினாங்க. என்ன, அந்த ஃபேமிலிக்கு உண்மையிலே நன்றி சொல்லலாம். சரிதானே. ஹலோ, வணக்கம். வணக்கம். அப்ப யூடியூப் வீடியோ ஓடிக்கொண்டிருக்கு. நீங்க ஒரு 37,000 இந்த குடும்பத்துக்கு அனுப்பியிருந்தீங்க. நன்றி சொல்லணும். உண்மையிலே நான் முதலாவது நன்றி சொல்றேன். உங்களோட அறிமுகத்தை சொல்லுங்களேன். என்ன, எங்க இருந்து பேசுறீங்க, உங்களோட பேரை சொல்லுங்களேன். ஒரு 2 சொல்லுங்களேன். உங்களோட பேர்? மலர். பேசுங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் அக்கா. ஹலோ வணக்கம், சொல்லுங்க. இந்த பணத்தை அனுப்பி வச்சதுக்கு ரொம்ப நன்றி அக்கா. நீங்களும் கஷ்டப்பட்டு அனுப்புறீங்கன்னு தெரியும். ஆனா அந்த காசை நான் சின்ன வயசுதான். அவைக்கு சின்ன தங்கச்சி என்ன சொல்லுங்க. இந்த காசு அனுப்புனதுக்கு நான் அதை பிரயோசனப்படுத்து. என்னன்னா நீங்களும் கஷ்டப்பட்டு தான் நாங்க வேலை செஞ்சவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். எங்களோட கஷ்டத்தை பார்த்து காசு அனுப்புனதுக்கு ரொம்ப நன்றி தங்கச்சி. பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்க 2 பேரையும் நல்லா படிக்க வச்சீங்கன்னா சரி. சரி, நான் படிப்பிப்பேன். கட்டாயமாக நான் படிப்பிப்பேன். நாங்க சாகும் வரை நீங்க செய்யற உதவிகளை நான் மறக்கவே மாட்டேன். என்ன சொல்லாதீங்க, நீங்க நல்லா இருந்தா போதும். நன்றி சொல்லுங்க அக்கா. நன்றி அக்கா. தம்பிக்கு சிரிப்பா தான் இருக்கு. பரவாயில்ல தம்பி. சொல்லுங்க, சிரிக்க வேடா, சொல்லுங்க. நன்றி அக்கா. சரி, நன்றி. சிரிப்பா தான் இருக்கு. ஒண்ணும் பேசுறீங்க இல்லையேன்னு. தம்பிக்கு அண்டு கத்தி கதைச்சவங்க சிரிச்சிட்டு கதைக்கிறாங்கல்ல. சிரிச்சிட்டு கதைக்கிறாங்கல்ல. அண்டைக்கு சோகத்தோட பேசினாங்க. ஆனா இப்ப பாருங்க, அதான் அந்த காசு இல்லாததுக்கும் காசு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இதுதான். அது சரி. அந்த 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 சாப்பாடு இல்லாம இவங்க வந்து கதைச்சி இருக்க போல. அப்ப எவ்வளவு வருத்தவும் வேதனையோட இவங்க நிறைஞ்சவங்க. அதுதான் என்ன பசி என்ற சாப்பிடணும் தானே. அதுவும் எனக்கு ஆகியம் கவலையா போனது, ஸ்கூலுக்கு போகாம அப்படி நின்றுட்டாங்கன்றக்குள்ள. ஆனா 1 மாசம் ஒரு பொம்பளை பிள்ளை. அப்ப பாருங்களேன் அப்ப என்ன நிலைமைண்டு. இந்த அண்ணன் தான் சொன்னாரு, சேகர் அண்ணன். அவரு படிப்புக்கான ஹெல்ப் செய்யறன்றவரு சொன்னார். அவங்களுக்கு படிப்புக்கான சப்போர்ட் பிள்ளைகளுக்கு பண்ணுவாராம். அவர் என்னோட தொடர்ச்சியா படிப்புக்குன்னு சொன்னா சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்காரு. இப்ப அந்த அண்ணோடையும் பேசுவோம். அவரை தூக்கினா பேசுவோம். மிட் நைட் ஆயிடுத்து அவங்களுக்கு, கனடா. சரி, ஓகே. அந்த அண்ணன் தூக்கல. என்ன, அவர் சொன்னவர் அவருக்கு மிட் நைட் ஆயிடுது, அதனால பேசல அவரோட. சரியாண்ணே தம்பி, சந்தோஷம் தானே. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது நீங்க நன்றி இதோட எத்தனை சொல்லிட்டீங்களே, தெரியல. சொல்லத்தானே இல்ல, ஓகே. அது உண்மையிலேயே வந்து இப்ப இப்படித்தானே. இப்ப எனக்கு எனக்கு அமைஞ்சிருக்கு. என்ன, இப்படி உங்களை போல கஷ்டப்படுறாங்களுக்கு உதவி எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு அமைஞ்சிருக்கு. அதனால உதவி கிடைக்குதுன்னு அதுக்காக வந்து
அதுக்கு அவங்களுக்கு காலில் விழுந்து இல்ல அப்படி இல்ல சின்னபடி என்னன்னு சொன்னாலும் விழுந்து கூப்பிடணும் கடவுளுக்கு சமன் ஐயா. ஏனென்றா அவ்வளவு கஷ்டத்திலே மன வேதனையிலேயும் அப்படி இருந்தேன் நானு. அப்ப எனக்கு என்னைய வந்து கைகுளித்து உயர்த்தின மாதிரி தானே, நீங்க தூக்கி விட்ட மாதிரி தானே. இதோட உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரணும், உங்களுக்கு கஷ்டம் ஒன்று வரக்கூடாது சரிதானே. இதை வச்சு சரிதானே ஒரு 2 லட்சம் மட்டும் கிடைச்சிருக்கு. அப்ப மொத்தமா உங்களுக்கு நான் எவ்வளவு சந்திருக்கேன்? 2,60,000. 2,60,000 2,60,000 உங்களுக்கு கிடைச்சிருக்கு. முதல் தடவை வரும்போது 60 தான் நான், இப்ப 2 லட்சம். அதுல நீங்க சொன்னீங்க ஸ்கூல் திங்ஸு, சாப்பாடு, ஷூ எல்லாம் வாங்கியிருக்கீங்க, படிப்புக்கான செலவெல்லாம் அதில் பார்த்த நீங்க. இதை வச்சு உங்களோட ஒரு தொழில் முயற்சி ஒன்று ஏற்பாடு செய்வோம். அதை பத்தி பார்ப்போம். என்ன நம்ம பேசி நம்ம தானே உங்களுக்கு உதவி கிடைச்சிட்டு என்ன செய்ய போறீங்கன்ற அக்காட்ட கேட்க நீங்க பார்த்தா தெரியும். அக்கா வாங்கலாம் என்ன இதை தெளிவா காட்டி விடுவோமே. இந்த அரிக்கிறது என்ன இப்ப பார்த்தா தெரியும், ஒரு ரோட்டோரத்துல தான் அக்கோட வீடு இருக்கு. இதை என்ன கல்லல கட்டி நம்மள ஒரு கடை மாதிரி இதுக்குள்ள வச்சு நீங்க சாப்பாடு அக்கா சொன்னது இப்படித்தானே, சாப்பாடு கடை, காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட் சாப்பாடு செய்வேன். அப்படி செய்வீங்கன்னு. அப்ப ஒரு இப்ப தகரத்தெல்லாம் அடிச்சிருக்கீங்க, மேல ஹீட்டாவும் இருக்கும். அங்கால ஜன்னல் மாதிரி வச்சு போட்டு கதவிஞ்சாலை மாதிரி இருக்கிறது. ரோட்ல தான் நின்று அவங்க ஹோல்ட் பண்ணி போட்டு வருவாங்க. நம்ம வளவுக்குள்ள வர மாட்டாங்க, ரோட்ல நின்று நம்ம கொடுப்போம். அது நல்லதுதான். என்ன அதாலே திறந்து நீங்க கொடுக்கலாம். அது ஒன்னும் சேஞ்ச் ஆகுறல. இப்ப நார்மலா தகரத்தால இறக்கி இருக்கிறீங்க, நம்ம கல்ல கட்டி சிவர் எழுப்ப போறோம். சிவர் எழுப்பி அது ஒரு கடை மாதிரி முன்னுக்கு ஓப்பன் தெரியும் தானே. என்ன அப்படி நாங்க வீடியோல காட்டுவோம் தானே, எல்லாம் செஞ்சு போட்டு அதையும் காட்டுவோம் தானே. ஆனா என்ன பிரச்சனை சொல்றேன், முன்னுக்கு ஓப்பன் வைக்காம நம்ம செய்வோம். ரோட்டோரம் தானே, ஓப்பன் வச்சாலும் அதுலயும் ஒரு பிரச்சனை வரும். என்னென்ன பிரச்சனை இப்ப இதுக்கு முன்னுக்கு வச்சு தந்தீங்கடா, இப்ப நான் அதை டெவலப் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுவேன். நான் உங்களை வர சொல்லுவேன். முன்னுக்கு தேவையில்லையா? என்ன சொன்னா ரோட்டோரம் நம்ம தனியா தானே இருக்கிறோம், அதையும் நம்ம யோசிக்க தானே. இப்ப அது வந்து இப்ப வந்து ஆறுங்க தட்டி இது செஞ்சாலும் இப்ப நம்ம அந்த அளவுக்கு பாக்குற அளவுக்கு நம்மளோட வீட்டை ஒத்தரும் இல்ல. என்ன சொன்னா இப்படி இருந்து நீங்க கட்டி தந்தீங்கன்னு சொன்னா இப்ப அது உங்களுக்கு ஓகே தானே. என்னக்கா இப்ப 2 லட்சம் உங்களோட கையில நான் தந்திருக்கிறேன். உங்களுக்கு இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப கடை மாதிரி தேவையில்ல, முன்னுக்கு ஓப்பன் தேவையில்ல. அப்ப அது பிரயோஜனமா இருக்குமா? ஓமையா. இப்ப இது ஒரு ரூமா, ஒரு கடை, நீங்க இதுக்குள்ள தொழில் எல்லாமே இதுக்குள்ள செய்யறீங்க. அப்ப இது உங்களுக்கு பிரயோஜனம் தானே. என்ன அல்லது 2 லட்சம் வச்சு ஏதாச்சும் வேற ஐடியாஸ் இருக்கா? அப்படியும் செய்யலாம் ஐயா. நீங்க அப்ப ஒரு முடிவு ஒன்று எடுங்க. என்ன இப்ப முடிவு எப்படி செய்ய போறீங்களோ அப்படி செய்யுங்க. என்ன நம்ம கட்டுறனாலும் பரவாயில்ல, இந்த வளைச்சி கல்லால கட்டுவோம். ஓகே, அதுதான் அதை நான் பார்த்தேன். ஒரு நிரந்தரமா இது ஒரு நிரந்தரம் தானே கட்டி போட்டு நம்மளுக்கு அங்கால அந்த கடை இந்த ரோட் பக்கம் வந்து நம்ம கதவு வைக்கணுமா, அதெல்லாம் நம்மளுக்கு இப்படி இருக்கிற மாதிரியே செஞ்சா காணும். அப்படி இருக்கிற மாதிரி கொஞ்சம் காட்டி விடுங்களேன். என்ன தெளிவா தலை கொஞ்சம் அப்படி சைட்ல போய் காட்டி விடும். நாங்க இந்த வேலையை முடிச்சு போட்டு காட்டுவோம் தானே, நீங்க பாக்கலாம். அப்ப நீங்க சொன்ன மாதிரி முன்னுக்கு ஓப்பன் தேவையில்ல, முன்னுக்கு ஓப்பன் தேவையில்ல. இப்ப வந்தது குடியாராக்கள், அதாவது இப்ப தெரியுறவங்க தானே, நம்மளுக்கு ஒரு சேஃப்டி வேணும். நீங்களும் தனியா இருக்கிற நம்ம தானே. நான் பார்த்தேன் அப்படியே ஒரு கடையாவே. இப்ப நீங்க ஒரு சாப்பாடு பொருட்கள் மட்டும் இல்லாம ஏதாச்சும் சிலதுகள் வியாபாரம் போகாது. என்ன அங்கால ஒரு கடை இருக்கு, இஞ்சால ஒரு கடை, அப்படி கடை வளைச்சு கடை நம்ம ஏதோ பிரியோசனமானது தானே செய்யணும். அப்படி சரியா உங்களுக்கு தனி தெரியும். இப்ப நீங்க இருக்கிற இடத்துல என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன செஞ்சா எனக்கு தெரியும். இப்ப நான் சாப்பாடு செஞ்சு கொடுத்து எனக்கு பிரியோசனமா இருக்கும். என்ன சொன்னா வீட்டுல இருந்தது இப்ப விட்டுட்டு போய் அது கடையில சாமான் எடுத்து அதை செய்யற அளவுக்கும் எனக்கு வசதி இல்ல. இப்ப சொன்னா வீட்டுல இருந்தேன்னா இங்க அந்த மதிய சாப்பாடு நைட் சாப்பாடு நான் கவர் பண்ணி கொள்வேன். இந்த சமைச்சு சாப்பாடு கொடுக்கக்குள்ளேயே அதுலயே நான் இதை எடுத்துக்கொள்வேன் தானே ஐயா. அப்படி ஓகே, சொல்றது சரிதானே. இப்ப உங்களோட விருப்பம்படி நாங்க செய்யறோம். என்ன உண்மையிலேயே அடுத்தது வந்து நீங்க அந்த சாப்பாடு செய்யறதுக்கு பொருட்களும் இல்லைன்னு சொன்னீங்க. என்ன இல்ல, ரைஸ் குக்கர் வாங்கணும். ரைஸ் குக்கர் 2 சட்டி, அப்ப கொஞ்சம் சாமான் வாங்கி இது போட்டு மத்ததுக்கு எல்லாம் சாப்பாடு செய்யறேன்டா. அரிசி சாமான் அந்த உணவு சாமான் அவ்வளவும் வேணும். ஓகே, இப்ப அக்கா சொன்ன வேலையெல்லாம் முடிச்சு போட்டு அதையும் நாங்க காட்டுறோம். மேல ஒரு கடை மாதிரி கட்டிட்டு அதையும் நாங்க காட்டுறோம். இப்ப நம்ம போன வீடியோலயும் ஒரு 60 நம்ம தந்தனாம தானே. இப்ப மொத்தமா நம்ம சொல்லி முடிப்போம். அவங்களே மறக்கூடாது, தாகத்துக்கு தண்ணி தந்தாக்கள் ஆரம்பத்துல. சரி ஓகே, இப்ப இந்த அக்காவுக்கு
2,60,000 2,60,000 கிடைச்சிருக்கு. இப்போ முதல் தடவை வீடியோ எடுக்கும் போதே 60,000 கொடுத்தேன்னா இப்போ அந்த உதவியை செஞ்சது ஏன்னா 50,000 அனுப்பினது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அண்ணன். எனக்கு இப்போ நான் சொல்லுவேன் தான் என்ன ஒரு பெரிய ஒரு பணத்தொகை செய்து கஷ்டப்பட்டவர்களுக்கு கொடுங்கன்னு சொன்னேன். அந்த அண்ணன் 50 அந்த வீடியோவில் கொடுத்துருந்தாரு. அடுத்தது கட்டாரில் இந்தியன் கேரேஜ் நடத்துகிற ராஜேஷ் அண்ணன் கல்விக்கான உதவியா 10,000 வழங்கியிருந்தாரு. இப்போ 2 லட்சத்தில் சாந்தன் ஆஸ்திரேலியா சாந்த அண்ணன் 1 லட்சம் அனுப்பியிருந்தாரு அக்காக்காக. அடுத்தது கிருஷாந்தி குடும்பம் பிரான்ஸ்ல இருந்து 63,000 அனுப்பியிருந்தாங்க. அடுத்தது ஓமான்ல வேலை செய்யற மலர் அவங்க 37,000 அனுப்பியிருந்தாங்க. அடுத்தது கனடாவில் இருக்கிற சேகர் அண்ணன் அவர் ஸ்டடிக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த 2 பிள்ளைகளுக்கும். இப்போ மொத்தமாக அவங்களுக்கு இந்த 2,60,000 பணம் வந்து யார் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கண்டா சொல்லப்போனா 5 பேர் என்ன 2 4 5 6 பேர் கிட்ட 6 பேர் உதவி செய்யறேன். ஓ அந்த உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு, சப்போர்ட் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாரு அவரோட சேர்த்து. சரிதானே, இப்ப இந்த வீடியோ நம்ம முடிப்போம். தங்கச்சி என்ன வெக்கப்படுத்த போறீங்களா? வித்தியாசமான சிரிப்பா இருக்கு. சரி, நீங்க சந்தோஷமா இருந்தா இப்ப எங்களால உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடந்திருக்கு. சரிதானே, அது நினைக்கும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகேங்க, என்ன அதானே என்ன ஒரு நம்பிக்கை ஆரம்பத்துல சொல்லி போட்டு வந்த நான் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, எனக்கும் நம்பிக்கை இருந்தது. அது மூலமா தான் உங்களுக்கு ஒரு நல்லது ஒண்ணு நடந்திருக்கு. போன வியாழன் வந்த நீங்க இந்த வியாழன் போன வியாழன் இப்ப அறிமுகமா பாத்தீங்கன்னா ஒரு கிழமைக்குள்ளே சரி ஒரு மாற்றம் ஒன்று அக்கட வாழ்க்கையில நடந்திருக்கு. அக்கா இனிமே கஷ்டப்படக்கூடா, அவட தொழில் செஞ்சு 2 பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும். ஓகே, இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சு கொள்றோம். என்ன சரிதானே, முடிப்போம், சந்தோஷமா முடிப்போம். சரியா, உதவி செஞ்ச அவ்வளவு பேருக்கும் ரொம்ப நன்றி. உதவி செஞ்ச அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. இருந்த தமிழர்கள் அவங்களுக்கு நன்றி. சரி, ஓகே, இந்த வீடியோ தொடர்ச்சியா பார்த்தவங்களுக்கு நன்றி. உண்மையிலே சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. இந்த சந்தோஷத்தோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்றேன். ஓகே, தொடர்ச்சியா பார்த்தவங்களுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவர் நான்.